அதுவா அதுல யாருமே இல்ல. எங்க பாட்டிடா. ஆபி அன்னைக்கு பாட்டி ஆபி ஊந்து வா. அவன் ஃபைல் பார்க்காவ. ஃபைல் பார்த்தா உலகமே தெரியாது. குனிஞ்சு வா. சரி. இவன் என்ன தரையில நீச்சல் அடிக்கிறான்? டேய் இடியட். இவன் என்ன மாட்டி விடாம போக மாட்டா. என்ன மாதிரி நீச்சல் அடிச்சுக்கிட்டே வா. என்ன வாரி அப்படி? உன்ன மாதிரி எனக்கு தரையில நீச்சல் அடிக்க தெரியாதுடா இடியட். படுத்துறால. இரு ரிட்டன் நீச்சல் அடிச்சு வார. என்ன இடியட் மேன் சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? தொலைச்சு அவர் எதையும் என் கூட வா. உன்ன மாதிரியா? எனக்கு வர தெரியாது. நான் பண்ற மாதிரி பண்ணு. பொண்ணு மாப்பிளையா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏ ஆதிரா, ஏ ஆதிரா, உங்களதான் சொல்றேன். கிஷோரை கூட்டிட்டு ஸ்டேஜுக்கு வாங்க. பின்னாடி தோட்டத்துல தான் தாலி கட்ட வச்சிருக்கேன். ஐயெல்லாம் வந்துட்டாரு. சீக்கிரம் வாங்க. நீ போன வாரேன். உங்க ஃபைல் எல்லாம் நாளைக்கு பாருங்க. இங்க பாருங்க, உங்க முகத்துல இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டீங்க. அப்புறம் இந்த காலம்பரி யாருன்னு காட்ட வேண்டியது வரும். நீங்க தான் இந்த கல்யாணத்தை முன்னணி நடத்துற மாதிரி எல்லாரும் முன்னாடியே காட்டிக்கணும். சரியா? சரி நீ போன வாரேன். ஏ ஆதிரா, 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 மூத்தத்துக்கு நேரம் ஆயிட்டு. சீக்கிரம் வா. அக்கா பேசுங்கக்கா. சாரிக்கா, நான் தெரியாம பேசிட்டேன்க்கா. என்ன மன்னிச்சிருங்கக்கா. பேசுது நீங்க இருந்து போமீனா குட்டி. என் மூஞ்சில நீ முழிக்காத. நீங்க பேசுன அப்புறம் நான் அழுதுறேன் சொல்லிட்டேன். நீ அழுதாலும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன். நீங்க வந்து கிளம்பு. அக்கா அக்கா ப்ளீஸ் அக்கா, எனக்கு தெரியாதுக்கா. இதான் உண்மைன்னு எனக்கு தெரியாதுக்கா. அக்கா ப்ளீஸ் அக்கா. இப்ப கூட உனக்கு உண்மை தெரியும், எனக்கு உண்மை தெரியாது. ஆனா நான் இன்னும் சந்தேகப்படல. அப்ப நாளைக்கு நாங்களும் இதை தப்பு பண்ண நீ இப்படிதான் எங்களை பேசுவ. அக்கா போதும் போதும், நீ அக்கான்னு கூப்பிட்டதெல்லாம் போதும், கிளம்பு. என் செல்ல அக்கா, என் கண்ணுக்குட்டி அக்கா, என் வயிறு அக்கா. அக்கா அக்கா ப்ளீஸ் அக்கா பேசுங்க அக்கா. பாரு, நானே உன்னை மன்னிச்சாலும் தமிழ் மன்னிக்க மாட்டா. அவளை பத்தி தெரியல. தயவுசெய்து நீ என்கிட்ட பேசாத போ. நான் போக மாட்டேன். போவட்டே இல்லை நில்லு, எனக்கு வேலை கிடக்குது. அக்கா இங்க ரெண்டு பேர் நிக்காங்க. அமைதியில வா. பாரு, அக்கா அக்கான்னு கூப்பிடாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓடிடு. ஐயோ அது இல்லக்கா, ஆதிராவும் தரணியும் பாருங்க. கண்டுக்காத கண்டுக்காத. ஆதிரா, ஆதிரா, கதவு தர ஆதிரா, நேரம் ஆகுது. அத்தி, தரன், அம்மா, தரன், இந்த உள்ள வாடா. அப்ப நான் நிக்கிறது நீங்க பாத்துட்டீங்களா? பார்த்தாச்சு, உள்ள வா. அக்கா நான் எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏண்டா எங்களுக்கு தெரியாது எங்க வீட்டுல யார் யார் நிக்கிறான்னு? அக்கா சரி காலம்ப தேடி வராம ஒளிஞ்சுக்கடா. ஐயோ அம்மா கிட்ட வந்துட்டாங்க. மீனா குட்டி, அவங்கள பின்னாடி ஒளிச்சு வை. அந்த ட்ரம்முக்கு வர அரிசி ட்ரம், அதுக்கு பின்னாடி ஒளிச்சு வை. டேய் தரன், அந்த அரிசி வலிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கடா. குடும்பத்துக்கே தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த பிள்ளை நீங்க காப்பாத்திருக்கலாம்ல. என்னையில கோத்து விட்டீங்க. இந்த வேலைக்கு நீ தாண்டா சரிப்பட்டு வருவ. என் அம்மா கறி அப்படிதான் சொன்னா. அந்த வேலைக்கு நீ தான் சரிப்பட்டு வருவேன். நீங்க என்னன்னா இந்த வேலைக்கு நான் தான் சரிப்பட்டு வருவேன். மொத்தம் எல்லா வேலைக்கும் நான் தான் சரிப்பட்டு வருவேனா? உன் முகர ராசி அப்படிடா. அக்கா என் தங்கமே போய் ஒளிஞ்சுக்கடா. காதம்பரி கையில மட்டும் சிக்குன்னு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இருங்க, இவளை கொண்டு பத்திரமா சேர்த்துட்டு அந்த எஸ்ஏ, அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் தமிழக்கா புருஷன் எல்லாருக்கும் இருக்குது. 3 பேருமா சேர்ந்து என்ன கோத்து விட்டுருக்கியா? சரிடா, கோபடாம ஒளிஞ்சுக்க. நான் வந்துட்டா காதம்பரி. மதியானத்துக்கு என்ன சமைக்கனே தெரிய மாட்டேங்குது. சாம்பார் வச்சா திங்க மாட்டாவ. நான்வெஜ் எடுக்கலான்னு பார்த்தா இன்னைக்கு எடுக்கிறதுக்கு மனசே இல்ல. அக்கா நீங்க என்ன பேசிட்டீங்கக்கா? தொலைச்சிருவேன். காதம்பரிக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். நீ யாரோ நான் யாரோ தான். சாம்பார் தான் வேணுமா சொல்லி சாம்பார் வச்சிருவோம். யாரையும் பார்க்கணும் அவசியம் எங்களுக்கு இல்ல. ரூமுக்கு வந்து கதை வேற திறக்க மாட்டேங்கறாளே. ஏய்யா குமார் பண்ணடி, என்ன ஆதிரா ரூம்ல இருக்கா? தாலி கட்டுக்கு 3 நிமிஷம் தான் இருக்குது. அத கூட்டிட்டு வா போ. ஏன் உங்க பொண்ணு நீங்க கூப்பிட்டா வர மாட்டாளோ? நான் கூப்பிட்டா வருவாளா? சொன்னது செய். நீ தான் தாய் மாமா பொண்டாட்டி, நீ தான் கூட்டிட்டு வரணும். போய் கூட்டிட்டு வா போ. இதுக்கு மட்டும் நாங்க வேணும். ஆதிரா, ஆதிரா காத்தற. என்ன அவ கூப்பிட்டு திறக்க மாட்டேங்கறா? உள்ள இருந்தா தானே திறப்பா. அவதான் அரிசி வலிக்கு பின்னாடில இருக்கா. டேய் தரன், ஓடிடுடா. தெய்வமே தெய்வமே, காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா உங்க வீட்டால மட்டும் சும்மா விட மாட்டேன், அதை சொல்லிருங்க. சரிடா, இப்படி பின்வாசல் வழியா போனா தெரு வந்துரும். அப்படியே பிடிச்சிங்க ஓடிடுடா. சரிங்கக்கா. எனக்கு மூச்சு வாங்குது. இதுக்கு மேல என்னால ஓடவே முடியாது. தெரு வந்துட்டு இப்படியே போயிடலாம். அங்க பைக் நிக்குது, அதை எடுத்துட்டு போயிடலாம். சரியா? 1 மணி நேரமா இந்த வீட்டுக்குள்ளே தான் ஓடுறோம். ஆனா வழி மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. அதுதான் இந்த பின்வாசல் வந்துட்டா. கிளம்பிடுவா. எனக்கு கால் வலிக்கு. என்னால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. என்ன மொதையும் தூக்கிட்டு ஓடி இருக்கல. எனக்கு கால் வலிச்சது
இரு சீக்கிரம் ஓடுங்க. இரு இரு அதுல 2 பேரும் வராங்க, வந்ததுக்கு அப்புறமா போலாம். இது குடும்பமானு கேட்டேன், இது குடும்பமானு கேட்டேன். ஐயோ இடியட், அங்க பாரு எப்படி தூக்கிட்டு வருது. நீ என்ன கரகரன்னு எடுத்துட்டு வர்ற. ஏன் சொல்ல மாட்டேன்? அவங்க உசுறு உசுரா காதலிக்காங்க, தூக்கிட்டு வருதாரு. உன்னை காப்பாத்திட்டு நீ யாரோ நான் யாரோன்னு ஆ போறோம். நான் எது கொண்டு தூக்கிட்டு வரனா? நானே அதை பார்த்து கை நிக்கிறேன். எனக்கும் ஆசைதான், என்ன செய்ய? ஏங்க என்ன ஆச்சுது? இரு அது 2 பேரும் நிக்கல. ஆனா போனதுக்கு அப்புறம் தான் தேடி குதிக்க முடியும். அதான் அத்தி காதாம்பரி. காதாம்பரியா? அத்தி என்ன ஏறுங்க. டேய் யாடா நீ? அத நான் கேட்கணும். உங்களுக்கு இவருக்கு தானே கல்யாணம்? ஐயோ ஆமா. மாமா அம்மா வந்துட்டு இருக்காங்க. ஐயோ இப்ப சௌரடி குச்ச மாட்டிடுவோமே. அத்தி என்ன பண்ணனு தெரியலையே. ஆதிரா அம்மா. அம்மா கிட்ட இல்லங்க இப்ப பாருங்க. தேன்மொழி நீங்க வா. சரி. என்ன பண்ண போறீங்க 2 பேரும்? ஐயோ மாமா சும்மா இரு மாமா. பாலவதி எப்படி பண்ணுதா பாரு. டேய் இடியட், அம்மாடா. ஆதிரா. ஐயோ மம்மி என்ன மம்மி? என்ன ஆதிரா? மூத்தத்துக்கு நேரா அது இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கியா? அம்மா மாமா கிட்ட கொஞ்சம் மன விட்டு பேசணும் போல இருந்தது, அதான் வந்தேன். ஏமா மூத்தத்துக்கு நேராட்டி நீ என்ன சேலையில வந்துட்டு நிக்கிற? இல்லம்மா 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆகட்டுமே, திடீர்னு கல்யாணம்னு சொல்லிட்டேன். நான் மாமா கிட்ட எதுவுமே பேசல, அதான் 2 பேரும் தனியா நின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அது கூட உனக்கு பொறுக்காதா? கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தவன் நான் எப்படி பண்ணிட்டு இருக்கா பத்தியா? நீயும் பாவம். அதான் கல்யாணத்துக்கு அப்புறமா பேசல மாமா. அதான் அம்மா ஸ்வீடனு நியூசிலாந்து அதெல்லாம் அனுப்பி வைக்கிறேன்னு அங்க போய் மனம் விட்டு பேசுங்க. இப்போ நேரம் அதுல முத்தத்துக்கு. மம்மி கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுறதுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மம்மி. ப்ளீஸ் மம்மி. மூத்தத்துக்கு நேரம் ஆச்சுல, நீ கிளம்பு. கிசரி நீ போய் ரெடி ஆயிட்டு வா, அவ அப்படிதான் சொல்லுவா. சரி. மாமா நீங்க போக கூடாது, என்கிட்ட பேசணும். கத்தி கூட அள முடியல பத்தியா? உங்களுக்கு எப்படி இருக்குடா? எனக்கு எப்படி இருக்கும்? ஐயோ அவன விட மாட்டேங்கறாளே. அக்கா பேசிட்டு வரோம், நீ கிளம்பு. அவதான் ஆசைப்படுறாள. இத தாலி கட்டினதுக்கு அப்புறம் பேசுங்களேன். நோ மம்மி, நான் மாமா கிட்ட பேசணும். நான் மாமா கிட்ட பேசிட்டு தான் வருவேன். ஐயோ என் தம்பி என் பொண்ணு என்ன அனுநியமா இருக்காங்க. ஐயோ விட்டு கூட அழ முடியலையே. நான் போறேன். இவன் என்ன நீ போற? நான் போறேன். பாரு அம்மா நீங்க ரெண்டு எங்க விளையாடிட்டு இருக்கீங்க? அந்த ரூம் டெக்கரேஷன் பண்ணிட்டேன், கொஞ்சம் பூ தேவைப்பட்டுச்சு, அத பின்னாடி தோட்டத்துல பறிக்கலாமேன்னு வந்தேன். நீ பூ கேட்டா அத பறிச்சு கொடுத்துட்டு இருந்தேன். சரி சரி நீ வேலைய பாருங்க போங்க. சரி. அதான் என் பொண்ணு தம்பி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல, பிறகு நீங்க ரெண்டு நின்னுட்டு இருக்கீங்க. போங்க போங்க. என்ன? ஒண்ணு இல்ல. சரி சரி பேசிட்டு வாங்க. சரிக்கா. ஐயோ தேன்மணி, தேன்மணி உங்க அம்மா போனதுக்கு அப்புறமே கேட்டுட்டு நிக்கிற. நீ யாருடா? நான் யாருன்னு இருக்கிறது அவளை தள்ளி விடுங்க. இந்த வாட்டி என்ன இடியட்டுன்னா தொலைச்சு பிள்ளை தொலைச்சு ஐயோ பாவம் பிளட் கேன்சர் இருக்கேன்னு இறக்கப்பட்டு இருக்கேன். பாத்துக்க. பிளட் கேன்சரா? இது என்ன உளறிக்கிட்டு இருக்கான்? அப்பதான் எங்க அம்மா முழுசா நம்புவாங்க. உனக்கு எங்க அம்மா பத்திலாம் தெரியாது, அதான் அப்படி போய் பண்ணினேன். இருந்தாலும் ஏன் முன்னாடியே ஈரக்கொலையே வெடிச்சு போச்சு. ஏன்டா நடிக்காதவா? உனக்கு பொறாமையாயிட்டோடா. படுத்தாத. உனக்கு பொறாமையா இருந்திருக்கு அப்படிதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, நான் எதுக்கு பொறாமப்பட போறேன்? இங்க என்ன நடக்குது? நீ யாருடா? மாமா எனக்கு வேண்டிய பையன் தான். இவன் தான் என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவனா? இவன் சேட்டை பிடிச்ச மாதிரிலாம் இருக்கான். இவனை பத்திரமா கொண்டு சேர்த்துறான் எங்காது. டேய் ஒழுங்கா கூட்டு போ, இல்ல தொலைச்சு போட தொலைச்சி. ஏன் சொல்ல மாட்டியா? எல்லாரும் வச்சு பயன்படுத்திட்டு விடுதியல்ல. இவன் மனசுல பையன் இவன் தானா? இங்க பாரு, இது மாமாவே என்ன காப்பாத்தாரு. நான் போறேன். நீ தான் வரணும் சொல்லிட்டேன். இடியட்டா, அவளுக்கு கோவம் வர மாட்டேங்குது. இவங்களுக்கு இன்னும் சண்டை ஓடிக்கிட்டு தான் இருக்குதா? ஏன்டா சாக்காயே நிக்கிற? வாடா. போடி. அப்பலாம் சொல்லக்கூடாதா? எனக்கு பிளட் கேன்சர் இருக்குல்ல. இவன் எங்க போறது இல்லையா? தேன்மொழி, நான் ஒண்ணும் வர மாட்டேன். ஐயோ தங்கமே, இங்க பாரு, நான் ஒண்ணுமே பண்ணல, உனக்கு தெரியும். ஆனா சிவனி என் மேல சந்தேகப்படுத்த பத்தியா? அப்பா நீங்க ரொம்ப நல்லவீதா பாத்தேன். சரி சரி வா. டேய் அந்த சைடு அடியால் நிக்கன்னு பாரு. ஓ என்ன ஆளுக்கால வேலை வாங்குதீங்களோ?
இப்ப இனி உன்னை காப்பாத்தினதான் போதும். இனி உன் பாட்டு நீ பாத்துக்க, என் பாட்டு நான் பாத்துக்கிறேன். நான் உன் மாமன் அவனை காப்பாத்தின போறேன். எனக்கு என்ன வந்துடு, எனக்கு இது எந்த ஆதாயமும் கிடையாது. நான் போறேன். ஆத்தி காப்பாத்தினது ஒரு குத்தமா? ஓ படுத்துறாளே. இன்னொரு வாட்டி என்ன ஈடிட்டு சொன்ன, நானே உங்க அம்மா கிட்ட கொண்டு வந்து விட்டுருவேன். நீங்க 2 பேருமே தப்பிக்க அளவுக்கு நான் பண்ணிட்டு போயிருவேன். ஏன்டா உனக்கு இந்த கோவம்? சரி அந்த சைடு ஆள் இருக்கான்னு பாருடா, இப்படியே போயிடலாம். பாருங்க, நீங்களாச்சு உங்க அக்கா பொண்ணாச்சு, நீங்க தான் காப்பாத்தணும். எனக்கு என்ன வந்திருக்கு, நான் போறேன். ஏன்டா இப்படி பேசுற? தாயே போதும் விட்டு, என் முன்னாடியே போய் அவன்கிட்ட நின்னல. ஓ பொறாமையா? எனக்கு எப்படி இருந்திருக்கும்? டேய் அது என் மாமாடா. அம்மா அது கிட்ட போய் நின்னுக்கே, உன்னால தாங்கிக்க முடியலையே. சரி விடு. ஏன் இது உனக்கு அவ்வளவு பொறாமையா? எனக்கு என்ன வந்திருக்குது? அப்படியே கோபப்படுற? என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போ. இரு, இந்த ஊர் எல்லை வரைக்கும் தான் நீ கூட்டு போவேன். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, நீ எக்கேடு கட்டு போ. சரி வா, ஊர் எல்லா வரைக்கும் வந்து கூட்டிட்டு போ. சரி வாங்க, இங்க யாரும் இல்ல, இப்படியே ஓடிலாம். தெரு வந்துட்டு வா, தெரு வந்துட்டு ஓடிடலாம். உங்க பக்கத்துல நின்னால எனக்கு எப்படி இது தெரியுமா? ஐயோ முடியல. அவ அக்கா பொண்ணுடி, அவ்வளவுதான். இருந்தாலும் எனக்கு எப்படி என்ன தெரியுமா? சரி பாரு, அவ பொண்ணு மாதிரி எனக்கு புரியுதா உனக்கு? அக்கா தான் அறிவு இல்லாம பண்றானா, நீ ஏண்டி படா படுத்துற? அப்படியா? என்ன அவ பொண்ணுக்கு சமண்டி, நீ வேற. மாமா ஐயோ படுத்துறாள பாரு, அவன் மாமான்னு கூப்பிட்டா நான் அவனை காப்பாற்ற மாட்டேன். அப்ப கன்ஃபார்மா இவனே தான். தப்பிச்சா 2 பேரும் தப்பிக்கிறேன்டா. யாரோ ஒருத்தர் மாட்டணும், எங்க அம்மாக்கார யாரோ வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. சரி நீ வா. இனிமேல் நீ மாமான்னு கூப்பிடக்கூடாது. சரி நான் கூப்பிடல, போ. சத்தியம் பண்ணு. டேய் திருமண வரைக்கும் தானே வரப்போற, வேற ஏன்டா சத்தியம் எல்லாம் கேக்குற? அது வரைக்கும் வந்தாலும் நீ சத்தியம் பண்ணாதான் நான் கூட்டு போவேன். உன் மேல சத்தியமா நீ எங்க மாமா கிட்ட பேசவே மாட்டேன், போதுமா? வா. அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. நீங்க சிரிச்சதெல்லாம் போதும், வாங்க. இல்ல அந்த பையன் சேட்டை நல்லா பண்றான்ல, அது எனக்கு பொருத்தமா இருப்பான். ஆமா. டேய் இடியட், கைய பிடிச்சுக்கடா. அவ்வளவு சந்தோஷமா? அந்த பையன் நல்ல பையன், நல்ல பொறுப்புள்ள பையன் தான். அவ இடியட் கூப்பிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் இல்ல இந்த பையனா தான் இருக்கணும், இருந்தா நல்லா இருக்கும். பாவம் வளரும் போதுதான் யாரோட உண்மையான அன்புக்கு கிடைச்சது இல்ல. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா எல்லா அன்புகளுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஆமால. ஆனா அவங்க 2 பழகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. எலியும் புடிமால சண்டை போட்டுக்கிட்டாங்க. இரு வேடிக்கை பாப்போம் எந்த லெவல்ல போகுதுன்னு. டேய் இடியட். ஓ என்கிட்ட நீ பேசாத. சரி இருங்க, கைய பிடிச்சுக்க, வலிக்குடா. அச்சச்சா வலிக்குதா? வலிக்குது. இதுக்குதான் சொன்னேன் கண்டவங்கிட்ட எல்லாம் போய் நிக்காதேன்னு. டேய் அங்க போய் நான் நின்னதுக்கும் என் கை வலிக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம்? அதெல்லாம் இருக்குது, என் கையை மட்டும் பிடி, என் பக்கத்துல மட்டும் நின்னா போதும். சரிடா, நீரு எப்படி சவுந்திருக்கு பாரு. நல்லா அக்கறையா பாத்துக்கலாம்ல. இந்த பையனா தான் இருக்கணும், என் ஆசையாதான். என்ன எனக்கு வலிச்சா நீ அழுற? நான் எங்க அழுதேன், கண்ணீர் வந்துட்டு. ஏன் கையை எடுக்கிற? இந்த நான் ஊதுறேன். எல்லாம் அவனாலதான், பாத்தியா? அவன் கிட்ட போய் நின்ன, அதான் உனக்கு கை வலிச்சிட்டு. நான் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஆமாடா நீ சொல்றது கரெக்டா தான்டா இருக்கும். ஆள் வந்தாலும் பாரு, தப்பிச்சு போலாம். பாரு நீ தேன்மொழி தானே கூட்டிட்டு போற, வேற வழியா கூட்டிட்டு போ. நான் இவளை எப்படி கூட்டிட்டு போறேன் எனக்கு தெரியும். நீ ஒண்ணு எனக்கு ஐடியா எல்லாம் சொல்ல வேண்டாம். உங்க மேல பொறாமப்படுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவளை நேசிக்கிறான்னு பாத்துக்க. ஏன்டா மாமா கிட்ட வம்பிழுக்கிற? இல்ல அவன் கிட்ட போய் நின்னனால உனக்கு கை வலிக்குது. ஆட தெரியாதவன் தெருவுக்கு போனல நானா, அந்த கதையா இருக்கு. நான் மாமா கிட்ட நின்னதுக்கும் என் கை வலிக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது? அதெல்லாம் இருக்குது, உனக்கு தெரியாது. அவன் கிட்ட நின்னனால தான் உனக்கு கை வலிக்குது. கிசாரு எல்லாம் ஒன்னாதான், இப்ப இவனுக்கு கை வலிக்குது. ஆமாடா நீ ஏன் சொல்ல மாட்ட? சரிடா நீ தனி வழியை பாத்துட்டு போ, நான் தனி வழியை பாத்துட்டு போறேன். பத்தியா அதான் நம்ப கூடாதுங்குது. ஏன்டி என்ன பத்தி கேட்டுங்க. சரி சரி வா நாம போலாம். ஆமாமா நம்ம போலாம் வா. வரே உன் வேலி அங்க இருக்கு, இது ஏன் வேலி. சரிங்க சார். என் கையை இருக்க புடிச்சிட்டு வா. சரிடா. டேய் எங்கேயும் மாட்டிடாதடா, உன் ஈகோ எல்லாம் பெற வச்சுக்கடா. அதெல்லாம் எனக்கு தெரியும், இவளை எப்படி காப்பாற்றி விடணும்னு எனக்கு தெரியும். சரிடா. என்ன தேமொழி? ஆல் தி பெஸ்ட்டா. தேங்க்யூடா. ஓய் நீ எதுக்கு அவங்கிட்ட பேசுற? அம்மா நீ எதுக்குடா தேமொழி கிட்ட பேசுன? தேமொழி கிட்ட எதுக்குடா நீ பேசுன? சொல்லுடி, நீ எதுக்கு அவங்கிட்ட பேசுன? சொல்லு, எதுக்கு அவங்கிட்ட நீ பேசுன? சொல்லுடா இடியட், நீ எதுக்கு இப்ப தேமொழி கிட்ட பேசுன?
சரி சும்மா பண்ணடி. ஏய், 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 சரி சரி